ஹாய் வெல்கம் டு ஷாரன்ஸ் கிரியேஷன்ஸ். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம நெக்ஸ்ட் அப்லோட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு பழைய நைட்டியை எப்படி ரீயூஸ் பண்ணலாம் அப்படின்றதான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நான் இது என்னவா கன்வெர்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஒரு டாப் அண்ட் ஸ்கர்ட்டாக கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஸோ இது எல்லா லேடிஸ்க்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மாதிரி கன்வெர்ட் பண்ணி ஒரு நைட் ட்ரெஸ்ஸாக நம்ம வந்து வேர் பண்ணிக்கலாம். சில பேருக்கு நைட்டி வேர் பண்ணுறது பிடிக்காது. ஸோ அவங்க கூட இது மாதிரி கன்வெர்ட் பண்ணி வேர் பண்ணிக்கலாம். நம்ம ஒரு ஷாப்பில் ஸ்கர்ட் அண்ட் டாப்பாக நம்ம வாங்கும்போது மினிமம் 1000 rupees வர கண்டிப்பாக சான்சஸ் இருக்குது. ஸோ இருக்கிறதே நம்ம எப்படி ரீயூஸ் பண்ணிக்கலான்றது தான் நம்ம இனிமேல் நம்ம வீடியோஸில் பார்க்க போகிறோம். வாங்க இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். நான் இந்த நைட்டி எடுத்திருக்கேன். இதில் வந்து ஜிப்பு போயிடுச்சு. ஸோ நான் இதை வந்து கன்வெர்ட் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்காக நான் என்ன பண்ணிக்க போகிறேன், ஃபஸ்ட்டு வந்து பேக்கெட் வந்து இதுலேருந்து நான் ரிமூவ் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ஸோ பேக்கெட் இருக்குது வேணும் அப்படின்னா கூட நம்ம டாப் ஸ்டிச் பண்ணிவிட்டு அதில் கூட நம்ம வச்சு ஸ்டிச் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இது பேக்கெட் வேணான்றதுனால நான் இதை ரிமூவ் பண்ணிக்கிறேன். பேக்கெட் ரிமூவ் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் இருக்கக்கூடிய அந்த ஜிப்பை வந்து நம்ம ரிமூவ் பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு அளவுக்கு ஒரு டாப் எடுத்திருக்கேன். ஸோ இதை நான் வந்து அளவு ட்ரெஸ்ஸாக நான் யூஸ் பண்ணிக்கிறேன் இன்றைக்கி இந்த நைட்டியை கட் பண்ணுறதுக்காக. ஸோ இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிவிட்டு அந்த நம்ம எடுத்துருக்கக்கூடிய டாப்பை இது மேலே அப்படியே ட்ரேஸ் பண்ணி நான் கட் பண்ணிக்க போகிறேன். லென்த் அண்ட் பாடி மெஷர்மெண்ட் வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். எவ்வளோ லென்த் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். ஸோ நான் இருக்கிறத அப்படியே மார்க் பண்ணிக்கிறேன். எனக்கு இந்த லென்த் போதுன்றதுனால நான் அதே லென்த் மார்க் பண்ணியிருக்கேன். சப்போஸ் இது வந்து உங்களுக்கு ஷார்ட்டாக நீங்கள் ஒரு டாப் எடுத்துருக்கீங்க, அதை மடித்து தைக்கிறதுக்கு சீம் வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு 1 inch நீங்கள் விட்டுக்கலாம். எனக்கு இந்த லென்த் போதுன்றதுனால நான் அதோட ஸ்டாப் பண்ணிக்கிறேன். நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம டாப் போர்ஷன் கட் பண்ணி எடுத்துட்டோம். இதுக்கு கீழே உள்ள ரிமைனிங் இருக்கிற எல்லாமே நம்ம ஸ்கர்ட்டுக்கு நம்ம வச்சுக்கலாம். ஸ்லீவ் கட் பண்ணிக்க போகிறேன். ஏன்னா எனக்கு வந்து ஸ்லீவ்லெஸ் டாப் வேணுன்றதால நான் இதை கட் பண்ணிக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு ஸ்லீவோடு வேணும் அப்படின்னா நீங்கள் கட் பண்ணிவிட்டு லாஸ்ட்டில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ நான் ரெண்டையும் கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். இப்போ நம்ம ஸ்லீவ் கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம ஜிப் ரிமூவ் பண்ணி எடுத்துருக்கோம்ல, ஸோ அதுக்கு கீழே ஒரு பீஸ் கொடுத்து, ஒரு கிளாத் பீஸ் கொடுத்து அதை வந்து ரெண்டையும் ஜாயின் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்க போகிறோம். ஸோ ஏதாவது ஒரு வேஸ்ட் ஃபேப்ரிக்கில் இது மாதிரி ஒரு சின்ன பீஸ் எடுத்துக்கிட்டால் போதும். இது ஒரு 3 inchஸில் நம்ம லென்த் எவ்வளோ தூரம் ஜிப்பு வருதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி கீழே வச்சுட்டு நம்ம வந்து மேலே அது மேலே தையல் போட்டுட்டோம் அப்படின்னா அந்த க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஜிப்பை ரிமூவ் பண்ணதுக்கு பதிலாக நம்ம அந்த இடத்துல க்ளோஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம். மாதிரி பேக் சைட் திருப்பிட்டு இந்த கிளாத்தை வந்து பின்னாடி வச்சு நம்ம என்ன பண்ணிக்க போகிறோம், தையல் போடுறதுக்கு முன்னாடி நம்ம அந்த மாதிரி அதோட ஓரங்கள் எல்லாத்துலேயுமே தையல் போட்டுக்கலாம். 3 பக்கமும் சுற்றிலும் நம்ம தையல் போட்டுக்கிட்டோம் அப்படின்னா அதுலேருந்து நூல் பிரிந்து வர வேணான்றதுக்காக நம்ம அந்த மாதிரி தையல் போட்டு எடுத்துக்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணி எடுத்துட்டேன். இப்போது இந்த கிளாத்தில் நம்ம வந்து சென்டராக ஒரு லைன் மார்க் பண்ணிக்க போகிறோம். இது எதுக்காக அப்படின்னா, நம்ம வந்து இதை உள்ளுக்குள்ளே இன்சர்ட் பண்ணுறதால அதோட பொசிஷன் மாறிடக்கூடாது அப்படின்றதுக்காக இது மாதிரி சென்டராக நம்ம ஒரு லைன் மார்க் பண்ணிவிட்டு சென்டரில் உள்ள இன்சர்ட் பண்ணதுக்கப்புறம் நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். ஜஸ்ட் அந்த லைனை கனெக்ட் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம். இது மாதிரி உள்ள இன்சர்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நமக்கு எவ்வளோ லென்த்து வேணுமோ நெக்கோட டெப்த்தை பொறுத்துட்டு மேலே இருக்கிற கிளாத்தை லாஸ்ட்டில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி உள்ள இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிவிட்டு அந்த லைனை கனெக்ட் பண்ணி 2 சைடையும் ஈக்குவலாக அந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம்.
எல்லாத்துலேயும் நான் வந்து பின் போட்டு வச்சுருக்கேன். அப்போ வந்து ஸ்டிச் பண்ணும்போது விலகாமல் இருக்குன்றதுக்காக இது மாதிரி பண்ணியிருக்கேன். இப்போது சுற்றில நம்ம அதில் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். டெப்த்து நம்ம எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்னா, இதை நம்ம இந்த மாதிரி இழுத்து பார்க்கும்போது நமக்கே தெரியாது எந்த அளவுக்கு உள்ளே வருது அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப இழுக்காமல் ஓரளவுக்கு கரெக்டாக வச்சதுக்கப்புறம் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ எனக்கு வந்து 6 வரைக்கும் இருந்ததால் நான் வந்து 6ல் மார்க் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்கு மேலே இருக்கிற ஃபேப்ரிக் இருக்கிற எல்லாத்தையும் நான் வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். வந்து 6ல் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போ சுற்றிலும் நம்ம ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். ஸ்டிச்சஸ் போட்டு கம்ப்ளீட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணி எடுத்துட்டு இதோட அளவு ட்ரெஸ்ஸை இது மேலே வச்சு நம்ம லே பண்ணிக்கிட்டு அதை ட்ரேஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ஸோ பாடி மெஷர்மெண்ட் நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரா பண்ணி இப்போ கட் பண்ண போகிறோம். ஸோ இந்த மாதிரி நல்லா ஒன்றா வச்சு இழுத்து பிடிச்சி வச்சுட்டு இந்த மாதிரி சைடில் நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். அதோட ஷோல்டர் எல்லாத்தையுமே நம்ம கரெக்டாக வச்சுக்கணும். வச்சுட்டு நம்ம ட்ரா பண்ணிக்கலாம். நான் அந்த ட்ரெஸ்ஸில் உள்ள அளவையை நான் ட்ரேஸ் பண்ணி எடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு இந்த ட்ரெஸ்ஸில் ஷோல்டர் எல்லாமே கரெக்டாக இருக்கிறதுனால இதை நான் எக்ஸ்ட்ரா எதுவுமே நான் கட் பண்ண போகிறதில்ல. ஜஸ்ட் சைடில் கட் பண்ணிக்க போகிறேன். அந்த ட்ரெஸ்ஸில் இருக்கிற அளவை நான் அப்படியே ட்ரேஸ் பண்ணி எடுத்துட்டோம். ஸோ இதுக்கு நமக்கு சீம் வேணும், உள்ள துணி வேணுன்றதுக்காக தையலுக்காகவும் நம்ம வந்து 1 இன்ச் விட்டுக்கலாம். உங்களுக்கு 1.5 இன்ச்சஸ் கூட நீங்கள் வேணும்னா விட்டுக்கலாம் தாராளமாக. நான் 1 இன்ச்சஸ் விட்டு நான் இதை கட் பண்ணி எடுத்துக்க போகிறேன். ட்ரா பண்ணி கட் பண்ணிக்க போகிறேன். ஸோ நான் வந்து 6 இன்ச்சஸ் டெப்த் எடுத்திருக்கேன். ஸோ அது மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன் மார்க் பண்ணிவிட்டு நெக் நம்ம எப்போவுமே கட் பண்ணுவோம்ல அதே மாதிரி நார்மல் ரவுண்ட் நெக் தான் நான் ட்ரா பண்ணி கட் பண்ணிக்கிறேன். சைடில் நம்ம மார்க் பண்ணியிருக்கிறத நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம். பண்ணியிருக்கிறத சைடில் நம்ம ஸ்டிச் போட்டுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஆர்ம் ஹோலில் நம்ம மடித்து தைச்சிக்கலாம். அதே மாதிரி நெக்லையும் இந்த மாதிரி சின்னதாக ஒரு 1/4 இன்ச்சுக்கு ஒரு 1/4 இன்ச்சுக்கு மடித்து நம்ம உள் பக்கமாக தைச்சிக்கலாம். இல்லைன்னா ஒரு கிராஸ் பீஸ் கொடுத்து நம்ம திருப்பி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஆர்ம் ஹோல் முடிச்சிட்டோம், நெக்கும் முடிச்சிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சைட்லேயும் ஸ்டிச் பண்ணி முடிச்சிட்டோம். இது மாதிரி ஃபுல்லாக ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா கீழே கொஞ்சம் கேப் விட்டுருக்கேன். ஏன்னா சைடில் இந்த ஸ்லிட்டுக்காக நான் கொஞ்சம் கேப் விட்டுருக்கேன். 2.5 இன்ச் கிட்ட நான் விட்டுருக்கேன். ஸோ 2.5 இன்ச் விட்டு இந்த மாதிரி நான் ஸ்லிட் கொடுத்து ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸோ இனிமேல் கீழே ஃபினிஷிங் கொடுத்தா நம்மளோட டாப் ஓவர் ஆகிடும். ஸோ இது மாதிரி கொஞ்சமாக ஒரு 1/4 இன்ச்சுக்கு நான் மடித்து நான் தைச்சி எடுத்துக்கிறேன். டாப் ரெடி ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி ஸ்லிட்டுக்கும் நான் ஸ்டிச் கொடுத்து நான் வந்து ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன்.
நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஸ்கர்ட் பார்ட் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ நம்ம இதுக்காக நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிறத நம்ம அப்படியே எடுத்துக்கலாம். ஸோ சைடில் நம்ம வந்து ஸ்டிச்சஸ் எதுவுமே கொடுக்க தேவையில்ல, ஆல்ரெடி இருக்கிறது தான். இதில் நான் வந்து இந்த ஸ்கர்ட்டுக்கு எலாஸ்டிக் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த எலாஸ்டிக் வந்து நான் வந்து எப்படி எடுத்திருக்கேன் அப்படின்னா, என்னோடய ஹிப் சைஸ் வந்து 34 அப்படின்னா அதுலேருந்து -3 எடுத்துகிட்டு நான் வந்து 31 இன்ச்சஸ் நான் எலாஸ்டிக் லென்த் எடுத்திருக்கேன். இது மாதிரி டாப்பில் இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச் எடுத்துகிட்டு 1 இன்ச் எலாஸ்டிக் அப்படின்னா உள்ளே விடுறதுக்குரிய கிளாத் மடிக்கும்போது ஒரு 1.25 இன்ச்சுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 1/4 இன்ச் எடுத்து மடிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒரு 1.25 இன்ச் எடுத்து இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணி கொஞ்சம் இடத்துல மட்டும் கேப் விட்டு இது மாதிரி சுற்றிலும் தையல் போட்டுக்கலாம். ஏன்னா அது எலாஸ்டிக் இப்போ இன்சர்ட் பண்ண போகிறோம். ஸோ இந்த எலாஸ்டிக்கை ஒரு பின்னில் மாட்டி இது மாதிரி உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டோன்னா நம்ம ஸ்கர்ட்டும் ஃபுல்லாக இப்போ கம்ப்ளீட் ஆகிடும். கூடிய எலாஸ்டிக்கோட வித்து வந்து 1 இன்ச் இருக்கிறதால நான் வந்து உள்ளே கொடுக்கக்கூடிய அந்த பெல்ட்டுக்குரிய வித்து வந்து 1.25 இன்ச் கொடுத்துருக்கேன். ஸோ நீங்கள் எடுக்கிற எலாஸ்டிக்கை பொறுத்து தான் அந்த பெல்ட்டோட சைஸ் கொடுக்கணும். நீங்கள் அப்படின்னா 1.25 இன்ச்சில் நீங்கள் பெல்ட் கொடுத்தீங்கன்னா அது உள்ளே போக ஈஸியாக இருக்கும். ஸோ நான் இப்போ இதை வந்து ஒரு பின்னில் மாட்டி உள்ளே இன்சர்ட் பண்ணிக்கிறேன். சைடில் இருந்து நம்ம இதை வெளியே எடுத்ததுக்கப்புறமா அது ரெண்டையும் சேர்த்து அந்த இடத்துல ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கிட்டேன். ஸோ இதை உள்ளே அப்படியே இழுத்து எல்லா பக்கமும் கரெக்டாக அந்த எலாஸ்டிக் போகிற மாதிரி நான் இழுத்து விட்டுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி எடுத்துகிட்டு கொஞ்சம் விட்ட கேப்பில் மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஒரு தையல் போட்டுக்கிட்டோன்னா நம்மளோட ஸ்கர்ட் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. இப்போது இதுதான் ஃபினிஷிங். எப்படி இருக்குன்னு பாருங்கள். நான் வந்து லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ண போகிறேன். ஏன்னா இது பிளெயினாக இருக்கிறதால இந்த மாதிரி ஒரு சின்ன லேஸ் எடுத்து நெக் போர்ஷனில் மட்டும் வச்சு நான் ஸ்டிச் போட்டுக்க போகிறேன். இது மாதிரி வேணும்னா நீங்கள் கொடுத்துக்கலாம், வேணான்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு இது கொடுத்துருக்கும் போது நல்லா இருக்குன்னு தோணுச்சு, அதனால் நான் கொடுத்துருக்கேன். ஸோ நம்மளோட ஒரு ஸ்கர்ட் அண்ட் டாப் வந்து ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக இது எல்லாருமே வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பாய்.